ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போடுது, டார்லிங்டன் ஃபேஸ்புக் பேஜில், என்ன 2 பசங்க வந்து இந்த சின்ன மோட்டர் பைக் அது வந்து இதில் பேட்டரியிலே போகும், சருன்னு போவானுங்க இருக்க அரத்த பசங்க. ஏன்னா இந்த பசங்க மேலே கையை வைக்கூடாதுனால இங்கே எல்லாமே தண்ணிலாம் அடிச்சுட்டு போவானுங்க டம்மால்ட்டு. இந்த துப்பாக்கியில் வந்து டிப்பு டிப்புன்னு அடிச்சுலாம் போவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவங்க போட்டிருந்தாங்க, இது மாதிரி திடீர்னு 2 பசங்க வந்தானுங்க சைக்கிளில், இடிச்சிட்டானுங்க, கீழே விழுந்துட்டேன், அவனு மாதிரி போயிட்டானுங்க அப்படின்னு அந்த அம்மா போட்டதுக்கு அந்த இடிச்சுட்டு போனவங்களுடைய அம்மா ஒன்று சொல்லியிருக்கு. எது நல்லா கேட்டுக்கங்க, அந்த பையன் இடிச்சுட்டு போயிடுச்சு இல்லை ஒரு எருமாடு, அவங்க அம்மா சொல்லியிருக்கு, அவன் இன்னும் தீரா மன உளைச்சல் இருக்கான். இதில் கீழே போய் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கோ, அவன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இப்போ யோசிச்சுப்பார். அப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி திட்டி 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 வெர்பல் அபியூஸ் பண்ணி குருவி கூண்டு மாதிரி குத்தி 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 இது எல்லாத்தையும் காலி பண்ணி என்ன மென்டல் டார்ச்சர் ஒருத்தன் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கான் ஒருத்தன், பயங்கர மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான்னா அதுக்கு என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? நீங்கள் ஆஃபீஸில் கூட இது மாதிரி டார்ச்சர்ஸ் இருக்குது, லவர்ஸ் டார்ச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் முடிச்சா கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாவது இருக்கலாம். ஆனால் இவன் கூடுமானவர்களையும் நிம்மதியாக வீட்டிலேயே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் சைக்கிள் கேம்பில் ஒரு விஷயம் புரியல. ஆஃபீஸில் டார்ச்சர்ஸ் இருக்குது புரியுது, லவ்வர் டார்ச்சர்ஸ் வேறு இருக்குது, அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துருவானா? எனக்கு இல்லைங்க, எல்லா இடத்துலையும் டார்ச்சர் இருக்குங்க. ஆனால் வீட்டில் வந்து நிம்மதியாவது இருக்கலாம். இல்லை வீட்டில் தான் இங்கே பிரச்சனையே. வீட்டில் இருக்கிற அந்த 12 மணி நேரம் அவன் வீட்டில் இருக்காங்களா, அந்த 12 மணி நேரமும் பிரச்சனைன்ற அந்த அம்மாவுக்குன்ற எனக்கு இப்பவும் புரியல. லவ்வர்ஸ் இதில் எங்க கல்யாணமான ஆண் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க, லவ்வர் பிரச்சனை எடுத்துன்னு வந்து அவன் வீட்டுக்கு வந்தா அவன் நிம்மதியா இருக்கணும்னு வரானா? இது என்ன? இல்லை மேடம், லவ்வர் இது மாதிரிலாம் தான் பேசுவானுங்கல்ல மேடம், அந்த மாதிரி சொன்னேன் நான். அந்த மாதிரிலாம் டார்ச்சர்லாம் இருந்தால் இதை வந்து நிறைய பேரால் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான்.